Hi everyone, welcome back to Nalum Poludhum. இன்றைக்கி நம்ம வீடியோவை E=mc² ஃபார்முலாவில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்ச ஒருத்தவரை பற்றி தான். இன்ஃபேக்ட் இவர் 1921 ஃபிசிக்ஸ்க்கான நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. He is none other than Albert Einstein. இவர் ஒரு கிரேட் தியரிட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட், born in Germany and later moved to US. இன்றைக்கி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்ம சேனலுக்கு வந்த காரணம் என்னென்னா, இவரோட இறந்த தினம் இன்று. இவர் கண்டுபிடிப்புகள் நிறைய இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்று வந்து ஃபேமஸ் குவாண்டம் தியரி ஆஃப் லைட், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இஸ் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டெவலப்பிங் அன் ஆட்டம் பாம் அண்ட் ஹைட்ரஜன் பாம், அப்புறம் அந்த ஃபேமஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் E=mc². இவரோட ஃபேமஸ் கோட்டை இங்கே கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது 2 things are infinite, the universe and the human stupidity, and I am not sure about the universe. இது இவர் ஜோக்காக கூட சொல்லியிருக்கலாம், பட் ட்ரூத் அதுதான். நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நபர் வந்து போஸ்லா. இவர் தான் ஃபஸ்ட்டு கிங் ஆஃப் போலாண்டாக க்ரௌன் பண்ணிக்கிட்டார் இன் ஏப்ரல் 1025 டியூரிங் ஈஸ்டர் டே, just 2 months before his death. The third thing that we are going to see here is the first crossword puzzle. உலகத்திலேயே முதல் crossword puzzle கண்டுபிடிச்சது யுனைடெட் ஸ்டேட்ஸில் in 1924 ஏப்ரல் 18th. இது 2 பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் டிக் சைமன் அண்ட் இன்னொருத்தர் லிங்கன் செஸ்டர். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, அன்டில் 1920 இந்த வேர்டு கிராஸ் அண்ட் வேர்ட் இது ரெண்டும் செப்பரேட்டாக தான் இருந்தது. இந்த புக் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் கிராஸ்வேர்ட் அப்படின்றது ஒன்றாச்சு. இது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் தனித்துவம் வாய்ந்த ஒன்று. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது, கடந்த 35 வருடங்களாக சவுதி அரேபியாவில் சினிமாவே ஓப்பன் பண்ணாமல் 2018 ஏப்ரல் 18 தான் ஃபஸ்ட்டு பிளாக் பேந்தருங்கிற மூவியை வந்து எல்லா மூவிஸ் தேட்டர்ஸ்லேயும் வந்து ஷோ பண்ணாங்க. இது வந்து விஷன் 2030 வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸோட ப்ரொமோஷனாக வந்து க்ரௌன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் அவர் ப்ரொமோட் பண்ணதுனால இந்த மூவி ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிங்டம் என்ன நம்பிக்கை தெரிவிக்குதுன்னா, 350 சினிமா கிட்ட வித் ஓவர் 2500 ஸ்க்ரீன்ஸ் பக்கம் 2030 ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து த கிரேட் ஒர்ஸ்ட் எர்த்குவேக்னு சொல்லலாம். இது யூஎஸ்ஏவோட ஹிஸ்ட்ரியில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் 1906 ஏப்ரல் 18 நடந்த ஒன்று துயரமான சம்பவம். இதனால் வந்து 3000 மக்கள், நியர்லி 80% ஆஃப் த சிட்டி, மொத்த சிட்டியோட 80% பாப்புலேஷனும் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க. இது சரியாக நடந்தது வந்து ஏப்ரல் 18 காலையில் 5:12 AM. மொமெண்டம் மேக்னிடியூட் எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா 7.9. இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இன்றைக்கி வரைக்குமே டெட்லியஸ்ட் எர்த்குவேக்காக கன்சிடர் பண்ணப்படுது. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு லேண்ட்ரோமைட் ஓப்பன்ஸ் இன் டெக்ஸாஸ் 80 years ago டுடே. சரியாக 80 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 18 இதே நாள் 1934 முதல்ல வந்து சலவைக்கு வெளியே கொடுத்து வாங்குறது வந்து டெக்ஸஸில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை வந்து 4 எலக்ட்ரிக் வாஷிங் மிஷின்ஸை வந்து ரெண்டலுக்கு எடுத்து பப்ளிக் மெம்பர்ஸ்க்கு கொடுத்து ஆன் ஹார்லி பேசிஸில் வந்து இந்த வாஷிங் லாண்ட்ரோமேட் வந்து ஓப்பன் பண்ணி சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இன்றைக்கான சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரம் தர்ஷன். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுதுக்கு பை பை ஃப்ரம் தர்ஷன்.